Welcome to TAFI's Institute of Central Exam SSC CHSL 2025 English mock test series பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 4. இன்னைய கிளாஸ்ல 25 क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். First question பாருங்க. Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. Sarida speaks French best அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையா இல்லை அதுவே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கல. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பெஸ்ட்டே இல்லை, ரைட்? ஸோ அப்போ நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த இடத்துல பாருங்க, சரிதா ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச் பெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே வெர்புக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், அட்வர்பு தான் பிளேஸ் பண்ணணும். அவங்க நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ். எதுல இருந்து வந்த அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட், பெட்டர், பெஸ்ட். அப்ப இதுக்கு என்ன அட்வர்பு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்ன்ற அட்வர்பு தான் பயன்படுத்தணும். குட்ன்றது அட்ஜெக்டிவ், வெல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்பு. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிதா ஸ்பீக்ஸ் பிரெஞ்ச் வெல் அப்படின்னு வரணும், ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Identify the most appropriate antonym of the underlined word based on the context of the sentence. He gave a haughty consent without honoring him with a single word. Proud, happy, modest, indifferent. Haughty அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன கேட்குறாங்க? ஆப்போசிட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆப்போசிட் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் haughty அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரகண்ட்னு அர்த்தம், முரட்டுத்தனமான. முரட்டுத்தனமான. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? ப்ரௌடா? கிடையாது. ப்ரௌடுனா என்ன? மரியாதை. ஹாப்பினா சந்தோஷம். மோடஸ்ட், மோடஸ்ட்னா ஹம்பிள்னு அர்த்தம், பணிவான. அப்ப அரகண்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன? ஹம்பிள் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி, அதாவது மோடஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானியம் ஆஃப் த கிவன் வேர்ட் எருடைட். இதை ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லயும் கேட்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன், இடியூ. ஸோ எருடைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளவர் பர்சன், அதாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பர்சன், ஸ்காலர் அப்படின்னு அர்த்தம், நல்லா படித்தவர்னு அர்த்தம். ஹம்பிள், ஹானஸ்ட், ஸ்ட்ராங், எஜுகேட்டட். என்ன கேட்டிருக்காங்க? சினானியம் கேட்டிருக்காங்க பாருங்க. சினானியம்னா அதுக்கான மீனிங். அப்போ ஆப்ஷன் 4 எஜுகேட்டட். நெக்ஸ்ட் ஒன், select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. Yoga may manage pain and helping reduce stress. So இந்த helping reduce அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட் கரெக்டா இருக்கா? அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணணும். ஹெல்ப் ரிடக்ஷன் ஃபார், ஹெல்ப்டு ரெடியூஸ், ஹெல்ப் ரெடியூஸ்ட், ஹெல்ப் இன் ரெடியூசிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாருங்க, இந்த அண்டுன்றது ஒரு கன்ஜங்ஷன். இதுக்கு முன்னாடி என்ன வெர்ப் வருதுன்னு பாருங்க, மே மேனேஜ், ரைட்? மேன்றது மாடல் ஆக்சிலரி. இந்த மாடல் ஆக்சிலரி பக்கத்துல வெர்போடைய பேஸ் ஃபார்ம் வருது. அப்ப அண்டுக்கு அப்புறமும் என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா வெர்போடைய பேஸ் ஃபார்ம் தான் வரணும். அப்ப எங்க இருக்கு பேஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்ப் தான் வரணும், ரைட்? ஹெல்ப் இன் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் கிடையாது, ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது நவுனு, ரெடியூசிங் வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் ஆக்ட் ஆகுது, இன்னன்றது ப்ரிபோசிஷன். ஸோ ஹெல்ப் இன் ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் பெல்ஸ் அண்ட் விசில்ஸ். டு டேக் ஆன் எ டிஃபிகல்ட் டாஸ்க், an innovative development at a serious disadvantage, attractive but unnecessary features added to products. Bells and whistles அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், unnecessary addition, unnecessary addition. அதனால ஆட் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சும்மா அந்த டெக்கரேஷனுக்காக மேலே வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறத தான் நம்ம பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ராக்டிவ் பட் unnecessary features added to products. ஸோ தேவையில்லாம ஒரு பொருள் மேல
நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ற சில திங்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு இடியமும் இருக்கு பாருங்க. இது மாதிரி இன்னொரு இடியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ் ஆன் த கேக். கேக்கு மேல ஐஸ், எக்ஸ்ட்ரா அடிஷன் ஃபீச்சர்ஸ் தான் அதுவும். ஸோ அதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலர் மீனிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, select the option that will improve the underlined part of the given sentence. In case no improvement is needed, select no improvement. Since my friend was not feeling well, she asked me to come over and take care of her. ஸோ ரெண்டு phrasal verb வருது பாருங்க. take care of அப்படின்றதும் phrasal verb, come over அப்படின்றதும் phrasal verb. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த come over கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Since my friend was not feeling well, she asked me to come over and take care of her. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் பார்த்துக்க சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு போக சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கம் ஓவர். கம் ஓவருக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கணும். கம் ஓவர்னா ஒருத்தவங்க வீட்டை போய் நம்ம விசிட் பண்றது, ஒருத்தவங்களை விசிட் பண்றது, விசிட் சம் ஒன். அப்ப கரெக்டா தானே இருக்கு. அப்ப நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் கம் அக்ராஸ்னா என்ன? கம் அக்ராஸ் அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிட்டு இருப்போம், ஒருத்தவங்களை திடீர்னு நம்ம சந்திக்கிற சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதான் மீட் பை சான்ஸ். யாரோ ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பாரு, ஆனால் அவரை பார்க்கணும்னு நீங்கள் போக மாட்டீங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அவங்கள எதிர்பாராம சந்திப்பீங்க, அது பேர் தான் மீட் பை சான்ஸ். கம் இன்டூனா என்டர்னு அர்த்தம், உள்ள நுழையிறதுன்னு அர்த்தம். கம் த்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கடந்து வர்றது. நிறைய பிரச்சனை ஏதாவது இருக்கும் இல்லையா, நம்ம லைஃபை கடந்து வர்றதுக்கு பேர் தான் கம் த்ரூ. ஸோ ஆப்ஷன் என்ன கரெக்ட்னு கேட்டீங்கன்னா கம் ஓவரே கரெக்ட் தான். ரைட். Parts of the following sentence have been given as options. Select the option that contains an error. During winters, most of the trains are not running on time in North India. So இதில் எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. During winters, so no problem, இது கரெக்டாக இருக்கு. During wintersனா என்ன? விண்டர் சீசன் அப்ப most of the trains are not running on time in North India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. most of the trains are followed by are, no problem, அதுவும் கரெக்டா இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்ஸ் தான் பிரச்சனை. இங்க பாருங்க, விண்டர்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஒரே ஒரு விண்டர், அதாவது ஒரு வருஷத்துல வர்ற ஒரு விண்டர். டூரிங் விண்டர்ஸ்னா எல்லா விண்டர்ஸும், போன வருஷம் வந்த விண்டர்ஸ், அதுக்கு முந்தின வருஷம் வந்த விண்டர்ஸ், அதுக்கு முந்தின வருஷம் வந்த விண்டர்ஸ்ன்ட்டு எல்லா விண்டர் சீசனையுமே அவங்க குறிக்கிறாங்க. எல்லா விண்டர் சீசன்லையுமே ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஆன் டைம்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு ஃபேக்ட். இது என்னது? இது ஒரு ஃபேக்ட். அப்போ ஃபேக்ட்டுக்கு எப்பயுமே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? நம்ம ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். எப்படி சார் ஆர் நாட் ரன்னிங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாத்தணும்னா ஆக்சுவலா என்ன ரன் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூரிங் விண்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின் ரன் ஆன் டைம் அப்படின்னு வரணும். ஆனா நாட் போட்டிருக்கிறதுனால நாட்டை நடுவில் போட்டுட்டு இதுல இருக்கிற டூ ஃபார்மை வெளியே போட்டுடணும். டு நாட் ரன் ஆன் டைம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ எந்த பார்ட்ல எரர் இருக்கு? ஆர் நாட் ரன்னிங் கிடையாது, do not run. Right. So next question. The sentence below contains errors. Select the option with the correct use of tenses. I will revise my course at least 3 times before my examination. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பேசிக்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடல் ஆக்சிலரி. மாடல் ஆக்சிலரி வர்புக்கு அப்புறம் எப்பயுமே வர்போடைய பேஸ் ஃபார்ம் தான் வரணும், அதாவது வர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ரைட். ஸோ எது எது? வில்லு, வுட்டு, ஷல்லு, ஷுட்டு, கேனு, குட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு, டேரு, நீடு. ரைட். அதுக்கப்புறம் யூஸ் டு, ஆவ் டு. இதுக்கு பக்கத்துல எப்பயுமே வெர்போடைய பேஸ் ஃபார்ம் தான் வரணும். பாருங்க, வுட்டு மாடல் ஆக்சிலரி, ரிவைஸ்டு வர்போடைய தேர்ட் ஃபார்ம். ஸோ தப்பு. வில் பி ரிவைஸ்டு. ஸோ வில்லுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி ஃபார்ம் இருக்கு. ஐ வில் பி ரிவைஸ்ட் அப்படின்றது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஸோ அதை நம்மள ஹோல்டு பண்ணி வைப்போம்.
ஃபார்ம் கரெக்டாக இருக்கு பாருங்க. வில்லுக்கு அப்புறம் பி ஃபார்ம் இருக்கு. பி ஃபார்ம்ன்றது வெர்போடைய பேஸ் ஃபார்ம், அதனால அது கரெக்டாக இருக்கு. வில் ஹேவ் ரிவைஸ்டு, வில் ஹேவ் ரிவைஸ்டுன்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு. ஐ மஸ்ட் ரிவைஸ்ட், ஸோ மஸ்ட்ன்றதும் மாடல் ஆக்சிலரி, ரிவைஸ்ன்னு வரணும், ரிவைஸ்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் வெர்போடைய பேஸ் ஃபார்ம் வரணும். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இப்போ இந்த ரெண்டுத்துல எது ஆன்சர்னு பார்ப்போம். ஐ வில் பி ரிவைஸ்டு மை கோர்ஸ் அட்லீஸ்ட் 3 times since my final examination. ஸோ இதுல டூயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ தான், இவர் தான் அந்த வேலையை செய்யறவர். அப்போ பேசிவ் வாய்ஸ் நம்ம போடக்கூடாது, ஆக்டிவ் வாய்ஸ் தான் போடணும். ஏன்னா வேலையை செய்யறவர் சப்ஜெக்டா வந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ் தான். I will have revised my course at least 3 times before my final examination. Option வந்து பாத்தீங்கன்னா 3. 9th question பாருங்க. The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. Are today a working day or a holiday? என்ன எரர் இருக்கு? Are today holiday a working day or a today அப்படின்றத adverb of time னு சில பேருக்கு தெரியும். பட் இது என்னவா ஃபங்க்ஷன் ஆகும்? நவுனாவும் ஃபங்க்ஷன் ஆகும். எது? டுடே, டுமாரோ, எஸ்டர்டே, இதெல்லாம் நவுனா கூட வரும். அப்போ நவுனா வரும்பொழுது இது எல்லாமே சிங்குலர் நவுனா தான் வரும். என்னவா வரும்? சிங்குலர் நவுனா தான் வரும். அப்போ ஆர் டுடே கிடையாது, இஸ் டுடே. இஸ் டுடே எ ஒர்க்கிங் டே ஆர் எ ஹாலிடே? ஸோ ஆப்ஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் தப்பா இருக்கு. Choose an appropriate word that can substitute the bracketed word and complete the sentence meaningfully. What is the time in your watch? உன்னுடைய கடிகாரத்தில் என்ன டைம் அப்படின்றதுக்கு இன்னென்ற ப்ரிபோசிஷன் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. By your watch, with your watch, into your watch, on your watch. உன் கடிகாரம் பிரகாரம் என்ன டைம் அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க இன்னு பயன்படுத்தக்கூடாது, வித்து பயன்படுத்தக்கூடாது, இன்டு பயன்படுத்தக்கூடாது, ஆன் பயன்படுத்தக்கூடாது. பை யுவர் வாட்ச். வாட் இஸ் த டைம்? பை யுவர் வாட்ச். உன்னுடைய வாட்சின் பிரகாரம் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இது ஸ்கூல் புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. Select the most appropriate antonym of the underlined word in the given sentence. So opposite கேட்டிருக்காங்க. His grandfather was quite grumpy. நான் previous class சொல்லியிருப்பேன், quite அப்படின்னா very grumpy அப்படின்னு அர்த்தம். ஸோ grumpy அப்படின்னா என்ன அர்த்தம்னா டக்குன்னு கோபம் அடையக்கூடிய, டக்குன்னு இரிட்டேட் ஆகிற நபரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? grumpy. bad tempered person. bad tempered person. டக்குன்னு கோவம் வந்துடும் அவருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க? அதுக்கு ஆப்போசிட் கேட்கறாங்க. சரி, பாசிபிள் இல்ல. எடிபிள், எடிபிள்னா சாப்பிடக்கூடியது இல்ல. டெனபிள் அதுவும் கிடையாது. அமையபிள், அமையபிள்னா ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அர்த்தம். அப்ப டக்குன்னு எரிச்சல் அடையக்கூடியவருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்லி. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Select the most appropriate antonym of the underlined word. It's very cheap to display wealth by donning gaudy dresses. Scandy, ornate, cheap, sober. Gaudy அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைட்டா, அப்படியே பார்க்கறதுக்கே பளபளன்னு இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காடி ட்ரெஸ்ஸஸ். அதாவது கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்கிறத, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அலங்காரமா இருக்கிற பொருளை தான் நம்ம காடி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேண்டி அப்படின்னாலும் அதே தான், பிரைட், நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது. ஆர்னேட்னா உங்களுக்கு தெரியும், ஆர்னமெண்ட், அதாவது அழகு உபகரணங்கள். சீப், சீப்னா ரொம்ப கம்மியா, குறைவான அப்படின்னு. சோபர், சோபர்னா நாட் பிரைட்னு அர்த்தம், பொலிவற்ற. அப்ப எது ஆப்போசிட் ஆன்சர்? ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோபர். இதுவும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கேட்பாங்க. சோபர்னா என்ன அப்படின்னு கேட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Select the incorrectly spelt word. Timorous, amalgamate, unintended, appropriate. ஸோ இப்போ எல்லா கொஸ்டின்லையுமே நம்ம பார்த்தோம் ஒரு வேர்டை, அப்ராப்ரியேட், அப்ராப்ரியேட், அப்ராப்ரியேட்னு. ஸோ இதை பார்த்துருந்தா அந்த கொஸ்டினை படிச்சிருந்தாலே அந்த ஒரு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக அப்ராப்ரியேட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் தப்புன்னு கேட்டிங்கன்னா 2 P வரணும். APP ROPRI ATE. ஸோ அப்ராப்ரியேட்டுக்கு
2 P வரணும். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. டிமோரஸ், டிமோரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஃபியர்ஃபுல், பயங்கரமான அப்படின்னு அர்த்தம். டிமோரஸ்னா பார்த்தா பயப்படக்கூடிய அப்படின்னு அர்த்தம். 14th question பாருங்க. Select the most appropriate antonym of the given word. Morose, jovial, practical, dramatic, hurried. So hurried, hasty னா வேகம்னு உங்களுக்கு தெரியும். hurried, hasty இதெல்லாம் dramatic, practical, jovial. morose அப்படின்னா என்ன அர்த்தம்னா unhappy ன்னு அர்த்தம். morose அப்படின்னா என்ன அர்த்தம்னா unhappy ன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா jovial. ரொம்ப ஜோவியலா பழகுறாருன்னா ரொம்ப சந்தோஷமா பழகுறாருன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஜோவியல். நெக்ஸ்ட் ஒன் 15th question பாருங்க. Select the most appropriate meaning of the given idiom. Sell like hot cakes. Sell like hot cakes அப்படின்னா என்ன அர்த்தம்னா டக்கு டக்கு டக்குன்னு கடையில வியாபாரம் ஆகிற பொருளை தான் என்னன்னு சொல்லுவாங்க? Sell like hot cakesன்னு சொல்லுவாங்க. அதாவது சூடா இருக்கிற அந்த கேக்கை எவ்வளவு வேகமா வந்து வாங்குவாங்களோ அந்த மாதிரி எந்த பொருளை வாங்குறாங்களோ அந்த பொருளை இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. Extremely hot and humid, not bothering about money, selling out quickly, become very famous. So இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா selling out quickly அப்படின்றதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கிளாஸ் டெஸ்ட். ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Hierarchy is key in ensuring normal functioning of our increasingly dash society. In the US, there is an enormous variety of industries, professional branches, specializations, as well as a great dash of other domains of human activity or interest. So competence here is valued and opinion influencers have an important role to play. In fact, leadership evolves as a necessity almost in any realm of human activity thinking dash where more people are involved. Thus it is that it isn't hard dash why even in academic institutions throughout the US and worldwide students are given leadership essay assignments full stop. Most students will take on leadership roles with various degrees of responsibility and impact in their lives, hence becoming dash with typical challenges, solutions or skills required is essential அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் ஹைராரிக்கி ஆர்டர் எவ்வளவு முக்கியம், ஒரு ஹைராரிக்கி டாப் லெவலில் இருக்கிறவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொஃபஷனல் பிரான்ச்சஸ், ஸ்பெஷலைசேஷன், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி தான். ஹியூமன் தன்னுடைய நாலேஜ் அப்ளை பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. காம்பிடன்ஸ் அப்படின்றது போட்டி, ரியால்ம் அப்படின்றது அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஆக்டிவிட்டி. ரியால்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரியா ஆஃப் ஆக்டிவிட்டி. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஸோ அமெரிக்காவில் நிறைய இண்டஸ்ட்ரி, யூஎஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால சின்ன பசங்க ஸ்கூல் டைம்ல படிக்கிற பசங்களுக்கு என்ன பண்றாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லோட தான் என்ன பண்ண முடியும், அவங்க இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ரைட். Hierarchy is key in ensuring normal functioning of our increasingly dash society அப்படின்னு கேட்டிங்கன்னா systematic society, easy, fine. ஸோ இது எல்லாமே பாருங்க, systematic பாசிட்டிவ், ஈஸி பாசிட்டிவ், ஃபைன் பாசிட்டிவ். அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது மட்டும் தான் நெகட்டிவ். ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம், அவங்க காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியை பற்றி தான் பேசுகிறாங்க. ரெண்டாவது பாருங்க, there is an enormous variety of industries, professional branches, specialization as well as a great dash of other domains of human activity or interest. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஒரி அப்படின்றது கவலை, டிஃபிகல்ட்டின்றது கஷ்டம், யூனிஃபார்மிட்டின்னா ஒரே மாதிரி, இது எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது, டைவர்சிட்டி. ஸோ நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிற கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம்பிடன்ஸ் here is valued and opinion influencers have an important role to play அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டல் ஆகுதுன்னா ஒப்பீனியன், அவங்களுடைய ஒப்பீனியனை எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் டெவலப் பண்ண பார்ப்பாங்க. ரைட். In fact, leadership evolves as a necessity almost in any realm of human activity thinking. ஸோ இது அடிஷனலாக சொல்றாங்க பாருங்க,
எஸ்பெஷலி வேர் மோர் பீப்புள் ஆர் இன்வால்வ்டு. எஸ்பெஷலி, ஒன்லி, ஈஸிலி, டாக்ட்ஃபுல்லி. ஸோ எஸ்பெஷலி அப்படின்றதான் இந்த இடத்துல கரெக்டான வார்த்தை கூட பாருங்க. இன்ஃபேக்ட் லீடர்ஷிப் எவால்வ்ஸ் ஆஸ் எ நெசசிட்டி ஆல்மோஸ்ட் இன் எனி ரியல்ம் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி திங்கிங் எஸ்பெஷலி வேர் மோர் பீப்புள் ஆர் இன்வால்வ்டு. நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரது தான் என்னது லீடர்ஷிப் ஆக்டிவிட்டி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ரைட். Thus it isn't hard dash when even in academic institution through the US and worldwide students are given leadership essay assignments focusing, rejecting, policing, accepting. Thus it isn't hard அசப்டிங், அதாவது ஸ்கூல் டைம்ல இந்த லீடர்ஷிப்க்கு ஏற்ற அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இதை வந்து ஸ்கூல் பசங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது பேர்டனாக தான் இருக்கும். அதனால தான் அவங்களால ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கஷ்டப்படுறாங்க. ரைட். ஸோ தஸ் இட் இஸ் இன்ட் ஹார்ட் டேஷ் வென் இன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் த்ரூ த யூஎஸ் அண்ட் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தனா அது அவங்களுடைய ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை தப்பாக மீன் பண்ணிட்டேன். ரைட். நெக்ஸ்ட் ஒன், most students will take on leadership roles with various degrees of responsibility and impact in their lives, hence becoming dash with difficult challenges, solutions or skills required is essential. அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஸ்கூல் லெவல்லே சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃபெமிலியர் ஆயிடுறாங்க. என்ன ஆயிடுறாங்க, ஃபெமிலியர் சேலஞ்சஸ்க்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்போ அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க லைஃப்ல அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு அது கட்டாயமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றாங்க. ரைட். ஸோ 21 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில்லிங் த blank. He hasn't dash any attention to my miserable state. ஸோ மிசரபிள் அப்படின்றது மிசர் அப்படின்னா கொஞ்சம் துயரமான அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, மேட் அண்ட் எனி அட்டென்ஷன், ஹேட் எனி அட்டென்ஷன், கேவ் எனி அட்டென்ஷன், பெய்டு எனி அட்டென்ஷன். இதுல வந்து கோலகேஷன் இருக்கு. கோலகேஷன்னா இந்த வார்த்தைக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு அது கூட மேட்ச் ஆகும். மேட் எனி அட்டென்ஷன், அவரு எந்த ஒரு அட்டென்ஷனும் எனக்கு கொடுக்கல. ஹேட் எனி அட்டென்ஷன், அவருக்கு எந்த ஒரு அட்டென்ஷனும் வைக்கல. கேவ் அண்ட் எனி அட்டென்ஷன்னா அதுவும் கொடுக்கல. பெய்டுனா அதுவும் கொடுக்கல. அப்போ இந்த 4 வார்த்தையும் இந்த இடத்துல சூட் ஆகும். ஆனா இந்த எனி அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு கோலேஜ், அதாவது கோலகேஷன் ஆகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெய்டுன்ற வார்த்தை. பெய்டு எனி, அவர் எந்த விதமான ஒரு அட்டென்ஷனும் எனக்கு பே பண்ணல அப்படின்றதான் அர்த்தம். Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no substitution required. C. She developing a remarkable resistance to cold and altitude. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஷீன்றது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எப்பயுமே வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வருதுன்னா ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும். அப்ப இது தப்பு. டெவலப்டு, she developed a remarkable resistance to cold and altitude அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெவலப்டுன்றது வெர்போடைய செகண்ட் ஃபார்ம், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரலாம். ஸோ அதை நம்ம ஆப்ஷன்ல வைப்போம். ஹேஸ் டெவலப், எப்பயுமே ஹேஸ், ஹேவ், ஹேட் இது பக்கத்துல எப்பயுமே வெர்போடைய தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். நோ சப்ஸ்டியூஷன் ரிக்வயர்ட் கொடுத்துருக்கிறதே தப்பு, அதனால நோ சப்ஸ்டியூஷன் ரிக்வயர்டும் தப்பு. ஹேஸ் பீன் டெவலப்பிங், ஷீ சிங்குலர், ஹேஸ் பீன் டெவலப்பிங் a remarkable resistance to cold and altitude. அதாவது என்ன, பனிக்கும் உயரத்துக்கும் அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்டுனா ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ஹேஸ் பீன் டெவலப்பிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். ரைட். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். கிரியேட்டர், ஸ்கீவ்டு, அக்ரிசிவ், அப்பரண்ட். இந்த இடத்துல பாருங்க, ஸ்கீவ்டு, ஸ்கீவ்டுன்னா என்ன அர்த்தம்னா கிளவர் பர்சன் அர்த்தம். ஸ்கீவ்டுன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஷார்ப்பான ஆளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கீவ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல இதை கேட்டிருக்காங்க. அப்பரண்ட், அப்பரண்ட்னா என்ன, இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க, மிஸ்பெல்ட் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. APPA RENT, RANT கிடையாது, அப்பரண்ட். ஸோ இதுவும் எதுல கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது கரெக்ட், RENT, ரெண்ட், வாடகைன்னு ஞாபகம் வச்சுங்க. அக்ரிசிவ், அக்ரிசிவ் தான் தப்பு. என்ன வரணும், 2G வரணும், AGGRESSIVE. ஸோ ஆப்ஷன் எது தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் தப்பு. ரைட். நெக்ஸ்ட் ஒன்,
Select the most appropriate synonym of the bracketed word in the following sentence to fill in the blank. The setting sun turned the dash bracketல காம்னு கொடுத்துருக்காங்க ocean into a sea of gold. அந்த சன்னு வந்து செட் ஆகுது இல்லையா, சன் செட், அதாவது சூரியன் மறையிற நேரம் கடலே வந்து எப்படி இருக்குன்னா கோல்டு கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பிராக்கெட்ல காம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த காமுக்கு இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கேட்டர்டுனா சிதறுதல், வாலடைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாலடைல் அப்படின்னா நிலைத்தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். வாலடைல்னா நிலைத்தன்மை அற்றது, சீக்கிரமா ஆவியாகக்கூடியது தான் வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசிட், பிளாசிட்னா காம், அமைதின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன வரணும் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஒன் தான் வரணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Select the most appropriate meaning of the given idiom. Where the shoe pinches. Pinchesனாலே difficulties ஞாபகம் வச்சுங்க. Pinchesனாலே difficulties அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. Unknown paths, difficult roads, where the difficulty lies, where the shoe hurts. Where the shoe pinches அப்படின்னு என்ன அர்த்தம், எங்க வந்து ஷூ வந்து அடிபட போகுது அப்படின்றது தான். ஸோ வேர் த டிஃபிகல்ட்டி லைஸ், எங்க நம்மளுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் 3. ஓகே, இந்த 25 கொஸ்டினோட இன்னைய நாளுடைய மோக் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.